ஓம் பிர்லா தலைமையில் G20 நாடுகளின் சபாநாயகர்கள் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றதாக ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி பேசியுள்ளார். மக்களவை சபாநாயகராக மீண்டும் பதவியேற்றுள்ள ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து நாடாளுமன்றத்தில் பேசினார். அப்போது பேசிய அவர், அவையின் இருக்கையில் ஓம் பிர்லா அமர்ந்திருப்பது இந்த அவையின் அதிர்ஷ்டம் என்றும், தேசத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இந்த அவை உங்களுக்கு துணை நிற்கும் என்றும் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், 17வது மக்களவையில் ஓம் பிர்லாவின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் புகழ்ந்து பேசினார். இந்திய அரசியலமைப்பை காக்கும் வகையில் உங்கள் கடமையை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புவதாக மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் மக்களவை சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இணைந்து ஓம் பிர்லாவை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, இந்திய அரசியலமைப்பை காக்கும் உங்கள் கடமையை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும், எதிர்க்கட்சிகள் மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்றும் கூறினார். டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்தின் போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட அமைச்சர் அதிஷியை சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லிக்கு திறந்துவிடப்பட வேண்டிய பங்கு தண்ணீரை ஹரியானா தரம் மறுத்து வருவதால் அதிஷி கடந்த 5 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதனால் அவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் டெல்லியில் உள்ள லோக்நாயக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் மருத்துவமனைக்கு சென்று அதிஷியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கெஜ்ரிவாலுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் அவர் வெளியே வராமல் இருக்க மத்திய அரசு அவருக்கு தடைகளை ஏற்படுத்தி வருகின்றது என்றார். மங்களூருவில் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மதனி நகரா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் வீட்டில் இருந்த 4 பேர் உயிரிழந்தனர். வீட்டின் சுவர் இடிந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மூணாறில் தொடர் மழையின் காரணமாக நிலச்சரிவில் சிக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வருவதால் இடுக்கி மாவட்டத்தில் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மூணாறில் கடந்த 1 மணி நேரமாக கனமழை பெய்து வந்த நிலையில் MG காலனியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மூணார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். MG காலனியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மூணாறில் தற்போது 3 நிவாரண முகாம்கள் தொடங்கப்பட்டன. மேலும் காலனி பகுதியில் வசிக்கும் குடும்பங்களை பாதுகாப்பாக மாற்றியமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு